பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஆதார வசனம் 2 தீமோத்தேயு 4:17-18 கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார். கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை ரட்சித்து காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்த லாஸ்ட் பார்ட் இருக்கிறதுங்களா, அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக, அதுதான் இன்று முக்கியத்துவம் பெறுகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் நல்ல உள்ளங்களே, இந்த மாதம் டிசம்பர் மாதம் முழுவதும் கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரங்களும் செலுத்துங்கள் என்று உங்களை இருகரம் கூப்பி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 33:1 சொல்கிறது, துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். இந்த செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். சங்கீதம் 112:4. எல்லா பக்கம் இருள், எல்லா பக்கம் தரித்திரம், எல்லா பக்கம் நோய். ஆனால் இந்த துதி செலுத்தவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும், அவருடைய மகிமையின் வெளிச்சம் உதிக்கும் என்பதாகும். யார் இந்த செம்மையானவர்கள்? நன்றி அறிதல் உள்ளவர்கள். பெரிய பெரிய காரியங்கள் செய்யட்டு கர்த்தர், அப்புறம் பாருங்க நான் உபவாசம் போட்டு நன்றி செலுத்துகிறேன் என்றால் செய்யவே மாட்டார். ஏன்? முதலில் பெற்ற ரட்சிப்பிற்கு, பாதுகாப்பிற்கு, தினப்படி ஆகாரத்திற்கு குடும்பம் அமைத்து கொடுத்திருக்கிறாரே இதற்கு, பொல்லாப்பிற்கு இடம் கொடாமல் நடத்துகிறாரே இதற்கு, ஒரே டெங்கு காய்ச்சல் நமக்கு வரவில்லையே இதற்கு, உயிரோடு இருக்கிறோமே இதற்கு. இப்படி ஸ்தோத்திரம் செலுத்த மனம் இருந்தால் அவர் செய்த நன்மைகள் தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கும். ஒருவர் இப்படி சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்தினார். பொய் சொல்ல வேண்டிய நேரம் ஒன்று வந்தது, அந்த நேரத்தில் என்னை அதிலிருந்து விலக்கி கொண்டீரே, ஸ்தோத்திரம். கடன் வாங்கித்தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்த சூழ்நிலை வந்துவிட்டது, அந்த நேரம் பார்த்து பிள்ளைக்கு ஸ்காலர்ஷிப் ரொக்கமாக கையை கொடுத்து விட்டார், செய்து வைத்தீரே, இதற்கு ஸ்தோத்திரம் என்றார். கேட்டீர்களா? இப்படி ஸ்தோத்திரமும் துதியும் ஆனந்தமாக செலுத்தும் விசுவாசியே. எத்தனை பிரச்சனைகள் மத்தியில், பிரச்சனைகள்லாம் யாருக்கும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு வீடு வாசப்படி உண்டு, நாம் போகும் வரை உண்டுங்க, அதை விட்டுருங்க, தள்ளி வைத்து விடுங்க. அது இல்லாமல் இருக்க முடியாது, அது இருக்கட்டும். அதன் மத்தியில் அவற்றை தள்ளி வைத்து விட்டு கண்ணீர் மல்க ஸ்தோத்திரம் செய்கிறோமே, அந்த நபரே செம்மையானவன், செம்மையானவள். இவர்களுக்கு இருள் போன்ற சூழலை இருந்தாலும் இது இவர்களை தாக்காமல் கர்த்தர் காத்துக்கொள்வார். 2 தீமோத்தேயு 4 இது 17-18 பவுல் சொல்கிறான், எங்களை வாசிச்சிருப்பீர்களே அல்லவா, துணையாக நின்றார், பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயில் இருந்தது போல நாங்கள் தப்பிக்க வைக்கப்பட்டோம். எத்தனை முறை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். 2 கொரிந்தியர் 1 வாசித்து பாருங்கள், பவுல் எத்தனை சொல்லி சொல்லி மகிமைப்படுத்துகிறான் என்று. அதுதான் அங்கே சதா காலங்களில் அவருக்கு நாம் மகிமையை செலுத்த வேண்டும். அது அவருக்கு உரியவர். கர்த்தர் எல்லாரை போல அல்லங்க, அவர் வித்தியாசமானவர், வித்தியாசத்தை காட்டுகிறவர், வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவர். நீங்கள் உங்களோடு வேலை பார்ப்பவர்கள், உறவுகள், நண்பர்கள், இவர்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். வெல்த்து வைத்து சொல்லவில்லை, அவர்களுக்கு ஏராளமான வெல்த்து, அசையும் சொத்து, அசையா சொத்து இருக்கலாம். நீங்கள் மாதம் சம்பளம் வாங்கின பின்புதான் அந்த மாதத்துக்குரியவர்களை சந்திக்கிற நபராக இருந்தாலும் உங்களது குடும்பத்தில் உள்ள நேர்த்தி, ஒரு ஒழுங்கு, சமாதானம், மகிழ்ச்சி, தைரியம், நேர்மை, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற பாங்கு, ஆறுதல் படுத்தக்கூடிய பாங்கு, எவருக்கும் தலை வணங்காது நிமிர்ந்து நிற்கக்கூடிய கிருபை யார் சார்ந்திருக்கிறது? தெய்வத்தை சார்ந்திருக்கிறோம், தேவனை சார்ந்திருக்கிறோம், அவருடைய வசனத்தை சார்ந்திருக்கிறோம், அவர் வாக்கை சார்ந்திருக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை செலுத்தும் நேர்த்தி, இவைகளை அவரிடம் காண முடியாது. ஏனென்றால் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். மேகா 7:7-8 சொல்லுகிறது, நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். கேட்டீர்களா? இதுதான் நம்முடைய பிடிப்பு. கேட்டருள்வார் என்ற சந்திப்பார், நடத்துவார், பாதுகாப்பார், உயர்த்துவார். அதுதான் அந்த கேட்டருள்வார்களுக்கு எல்லாம் அடங்கி இருக்கிறது. என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். இது அவர் வெளியில் இருக்கிறதை சொல்ல முடியாது. இப்படி நம்மை பிரகடனப்படுத்த தைரியம் உண்டாக்கினாரே, ஆகவே அவருக்கு சதா காலங்களில் மகிமை செலுத்த வேண்டும். ஒரு இடத்திலும் கூட நம்மை அவன் கையில், சத்துருவின் கையில் விடவே இல்லையே.
நம்மை கவனிக்கிறவர், உண்மையுள்ளவர், நம் நினைவாகவே இருப்பவர். சங்கீதம் 40:17 படித்து பாருங்கள். சிறுமியும் எளிமையுமானவர், கர்த்தரோ என் நினைவாகவே இருக்கிறார். அப்படி நம் நினைவாகவே இருக்கிற அவருக்கு சதா காலங்களும் மகிமை செலுத்த வேண்டும். இது நமக்கு பொதுவான பொருத்தனை. மரண பரியந்தும் நடத்துவேன் என்று சொன்னாரே, கடைசி காலம் வரை நான் உன்னோடு இருப்பேன் என்று யாருங்க சொல்ல முடியும்? பெற்ற தாய் தகப்பன் கூட ஒதுங்கிக் கொள்வார்கள். இக்கட்டான நேரத்தில் எல்லாரும் மெதுவாக விலகி கொண்டார்கள். உதவி கேட்டு விடுவோமோ என்று அகர்ந்து விட்டார்கள். கர்த்தரோ நம்மை விட்டு விலகாமல் ஆலோசனை கொடுத்து, நம்மளை பலப்படுத்தி, நம்மளை தூக்கி எடுத்து, நம்மை கொண்டே காரியங்கள் செய்ய வைத்து, நம் காலிலேயே நிற்க வைத்து வித்தியாசத்தை காட்டினாரே. அவருக்கு சதா கால மகிமையை செலுத்த வேண்டும். ஒருவரை நம்மை பார்த்து விரல் நீட்டு, நானாக்கும் அன்றைக்கு இவர்களுக்கு உதவி செய்து தூக்கிவிட்டேன் என்று சொல்ல எந்த நபருக்கும் மகிமையை அவர் கொடுக்கவில்லை, எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி எவரும் நம்மை கை நீட்டு சொல்ல முடியாது. தானே நின்று செய்து மகிமைப்பட்டார், இன்னும் படுவார். ஆகவே நாம் சதா காலில் அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். பவுல், தாவீது, யோபு, இன்னும் பல பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள், எல்லாரும் கைவிட்டார்கள், கர்த்தரோ 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 எனக்கு துணையாக நின்றார். இப்படி நீங்கள் அந்த வார்த்தையை பார்க்கலாம். கர்த்தரோ, ஆனாலும் கர்த்தரோ என்று அறிக்கை செய்து வைத்தார்கள். நமக்கென்று வைத்திருக்கிற திட்டம், ஆசீர்வாதங்கள், இது உரிய ஆசீர்வாதங்கள். அதை ஒருவருக்கும் அவர் எடுத்து கொடுப்பதில்லை. கொடுக்கிறாரே, சரியான நேரத்தை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே. எல்லாருக்கும் மேலாக உயர்த்த வைத்த ஆசீர்வாதம் எண்ணி பாருங்கள். இதற்காக மகிமையை நாம் செலுத்தலாம். இதையெல்லாம் கணக்கில் கொண்டு தாவீது சொல்கிறான், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லிக்க அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். சங்கீதம் 40:5 கேட்டீர்களா? வருகிற காலங்கள், ஆண்டு, அற்புதங்களை காணும், அதிசயங்களை காணும் ஆண்டாக இதுவரை கண்டிராத மேன்மையானவைகள் இங்கே காண வேண்டுமானால் இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் அன்பர்களே, இந்த மாதம் முடியும் வரை ஒவ்வொரு நாளும் இதற்கென்று நேரம் சற்று ஒதுக்கி வைத்து ஸ்தோத்திரியுங்கள், நன்றி செலுத்துங்கள். தோண்டி தோண்டி சொல்லி சொல்லி நன்றி செலுத்துங்கள். ஏகப்பட்ட காரியங்களும் நடக்காமல் இருக்கிறது. ஏகப்பட்ட காரியங்களும் மன வருத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அது இருக்கட்டும், அதை தள்ளி வைத்து விட்டு ஸ்தோத்திரியுங்கள். இதை நீங்கள் அனுபவித்து செலுத்த வேண்டும். அதாவது உங்கள் மனம் திருப்தியாக இருக்க வேண்டும். உங்களை உற்சாகப்படுத்தி உறுதியிட்டு சொல்கிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய மண்டலத்தை நீங்கள் தோத்திரிக்க துதிக்க மகா பெரிய அற்புத மாறுதல், விடுதலை உண்டாகும். ஆவிக்குரிய மண்டலத்தில் தடைகள் யாவும் மளவென்று விலகி போகும். காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். நீங்கள் நினைப்பதற்கு எதிர்பார்த்திருக்கும் மேலாக நடக்கும். செய்து பாருங்கள். உங்களோடு உங்கள் குடும்பத்தை, நண்பர்களை ஒரு நாள் குறித்து, ஒரு நேரம் குறித்து இணைத்து கொள்ளுங்கள். பாடி துதித்து வேறு ஒன்று செய்ய வேண்டாம், ஸ்தோத்திரியுங்கள். இதுதான் ஸ்தோத்திர ஆராதனை, நன்றி ஆராதனை. இது அவசியம் வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இது கர்த்தர் சொல்கிறார். அதற்கு முன்பு வசனங்கள், ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுவதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? நீ தேவனுக்கு ஸ்தோத்திரம் வெளியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, ஐயோ நான் ஒரு பொருத்தனையும் பண்ணலையே என்று சொல்லாதீர்கள். நமக்கு எல்லாருக்கும் நம்ம மேலே ஒரு கடமை உண்டு, பொதுவான ஒரு பொருத்தனை உண்டு. அவருடைய மகிமையை செலுத்த வேண்டும். அதற்காகத்தான் நம்மை அழைத்தார், அதற்காகத்தான் ரட்சித்தார், அதற்காகத்தான் செட்டைக்குள் வைத்து கொண்டார், அதற்காகத்தான் வாக்கு கொடுத்து வருகிறார், கண்மணி போல் காத்து வருகிறார். கேட்டீர்களாம்? ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். ஸ்தோத்திர பலி செலுத்து உன்னதமானவருக்கு நாம் மகிமையை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இது பொதுவான எல்லார் மேலே விழுந்த இது ஒரு கடமை. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு மகிமையை செலுத்துவதே எங்களுக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம். பிறந்த நாள் முதற்கொண்டு எங்களுக்கு நினைவிற்கு வரும் காலத்திலிருந்து இந்த நாள் வரை தோண்டி தோண்டி ஸ்தோத்திரம் செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். இதற்கு உம்முடைய கிருபை தேவையப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, எல்லாவற்றுக்கும் எப்போதும் ஸ்தோத்திரம் செலுத்துவேன். இதுவே என் தகப்பனை நான் மகிமைப்படுத்துவதாகும். இதில் நான் முன்னோடியாக இருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.